வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அண்மையில கட்சியோட பெயர அறிவிச்சாரு. அந்த கட்சியோட பேருக்கு இன்னைக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அதுக்கு என்ன காரணங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்சிக்கு ஆங்கில பெயர சூட்டியிருக்காரு. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் இன்னைக்கு நாங்க தேர்தல் ஆணையத்தை அணுகப் போறோம். சட்ட வல்லுநர்களை வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சிங்கிற பேர் 2012லயே அவர் பதிவு செஞ்சு இன்னைக்கு நடைமுறையில அவர் கட்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம 2016 தேர்தலிலே தனித்து போட்டியிட்டு இருக்காரு. கேமரா சின்னங்கிறது அவருக்கு தமிழக தேர்தல் ஆணையமே வழங்கி சட்டமன்ற தேர்தல்ல அவர் போட்டியிட்டு இருக்காரு. அந்த டிவிகேங்கிற பேரையும் பார்த்தீங்கன்னா, தேர்தல் ஆணையமே அங்கீகரிச்சிருக்கு. தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு வழங்கிய சின்னமும் சரி, அந்த ஆங்கில பெயரும் சரி, அடுத்தவங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. அத காரணம் காட்டி தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்க எங்களோட அரசியல் கட்சிக்கான பேர வேற எந்த கட்சிக்கும் நாங்க குடுக்க மாட்டோம். அத முன்னிட்டு நாங்க தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னைக்கு. விஜய் அவர்கள் அறிவிச்ச அந்த கட்சி அறிக்கையிலே பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான தமிழ் பிழை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம, இப்ப புதுசா டிவிகே அப்படிங்கிற பேருக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. விஜய் அவர்கள் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.